இன்னைக்கு நாம திருவாரூர் மாவட்டம் திருவாரூரிலிருந்து மேற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு கரவீரபுரம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் கரவீரநாதர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முகப்பு வாயிலை கடந்தால் விசாலமான முற்றத்துடன் வெளிப்பிரகாரம் உள்ளது. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் 91வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 154வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் முதலில் பலிபீடம் அமைந்துள்ளது. அந்த பலிபீடத்திற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம். இத்தலத்தில் இறைவன் ஒரு கழுதைக்கு காட்சி கொடுத்துள்ளார். இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தை ஒரு கழுதை பலகாலம் கடும் தவம் செய்து வந்தது. அது இறந்துவிடும் சமயம் அக்கழுதைக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் கழுதை கிழக்கே பலகாத தூரம் ஓடிச் சென்று கடற்கரையை அடைந்து அங்கிருந்து திரும்பி இறைவனை வணங்கியது. இங்கிருந்து இறைவன் கழுதைக்கு காட்சி கொடுத்து அருள் செய்தார். ஆகையால் இன்றும் ஆலய வாயிலில் இருந்து கடற்கரை வரை நேர்கோட்டில் பல மைல் தூரத்திற்கு வீடுகளோ கட்டிடங்களோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் இறைவன் கரவீரநாதர் என்ற திருநாமத்தில் எழுந்தருள் புரிகின்றார். இக்கோயிலில் கௌதம முனிவருக்கு தனி சன்னதி உள்ளது. அமாவாசை நாட்களில் ஆலயத்தின் பின்னால் உள்ள கௌதம முனிவர் ஜீவசமாதியில் உள்ள தல விருட்சத்திற்கு திருமணமாகாத பெண்கள் தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. திருஞான சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் இப்பெருமானை வழிபட்டால் வினைகள் யாவும் நீங்கும் என பாடியுள்ளார். பக்தர்கள் இங்கு ஓரிரவு தங்கி மறுநாள் இறைவனை வழிபட்டால் எல்லா வகையான கஷ்டமும் நீங்கும் என்பது ஐதீகம். இப்படி பல சிறப்புகளை வாய்ந்த இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் வாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.